لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنزل من السماء ماء فسالت أودية بقدرها فاحتمل السيل زبدا رابيا ومما يوقدون عليه في النار ابتغاء حلية أو متاع زبد مثله كذلك يضرب الله الحق والباطل فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض كذلك يضرب الله الأمثال. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்களால் 725வது வாரமாக தஃசீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ராஜ் என்ற அத்தியாயத்தில் 16 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு 2 உதாரணங்களை சொல்லி சத்தியம் அசத்தியம், உண்மை பொய், ஈமான் குஃபுர், இந்த 2க்கு மத்தியிலே உள்ள வித்தியாசங்களை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். அடுத்த ஆயத்திலே சொல்லப்படக்கூடிய உதாரணம், வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மழையை இறக்கி வைக்கின்றார். அந்த மழை நீர் ஓடைகளிலே ஒன்றாக சேர்ந்து ஓடுகின்றது. ஆறு, வாய்க்கால் போன்ற ஓடைகளிலே அந்த மழை நீர் ஓடுகின்றது. அப்படி பல துளிகள் சேர்ந்து வெள்ளமாக ஆகி ஓடைகளிலே நிரம்ப ஓடி வரும் பொழுது, புதிதாக வெள்ளம் ஓடி வரக்கூடிய நேரத்திலே 2 மருங்குகளிலும் ஓரங்களிலும் நுரைகள் நிறைய இருக்கும். அந்த நுரைகள் மிக பெரிய அளவிலே மிக அதிகமாக காட்சியளிக்கும். பல நேரங்களிலே அந்த ஓடையிலே ஓடக்கூடிய தண்ணீரை விட, ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரை விட அந்த நுரை மிக அதிகமாக தெரியும். அது அப்படியே பொங்கி அந்த தண்ணீரையும் மறைத்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த நுரை அப்படியே கொஞ்ச நேரத்திலே அழுந்தி அது ஒன்றுமில்லாமல் காய்ந்து விடும். ஓடையிலே ஆற்றிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் மனிதர்களும் மற்ற பொருள்களை எல்லாம் பலன் பெறக்கூடிய அளவிலே அது ஓடி தன்னுடைய பலன்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அந்த நீரோடு கலந்து வந்த அந்த நுரைகள் எல்லாம் அது அழிந்து விடும், காய்ந்து விடும். இதுபோன்று சத்தியமும் அசத்தியமும் இருக்கின்றது. இன்னொரு உதாரணம், தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை, உலோகங்களை அதை உருக்குகின்ற நேரத்திலே கொல்லன் உலையிலே போட்டு நெருப்பை வைத்து ஊதி அதை ஒரு பாத்திரத்திலே போட்டு உருக்கக்கூடிய நேரத்திலே அதிலிருந்தும் இதே போன்று நுரை பொங்கி வரும். தங்கம் வெள்ளி எல்லாம் உருகி தண்ணீராக இருக்கும். அதனை சுற்றிலும் நிறைய நுரைகள் பொங்கி வரும். பொருள்களை செய்ய வேண்டிய அந்த பொற்கொல்லன், அந்த வேலைக்காரன் அந்த தங்கம் அல்லது வெள்ளியினுடைய அந்த நீரை வடித்தெடுத்து விட்டு அந்த நுரையை அப்படியே விட்டு விடுவார். அது சற்று நேரத்திலே அப்படியே காய்ந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உதாரணம், ஹக் பாத்திலுக்கும் உதாரணம், ஈமானுக்கும் குஃபுருக்கும் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான் இந்த ஆயத்தில். அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன்,
அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி வைத்தான், மழையை. அந்த நீர் ஓடைகளிலே ஓடியது. அந்த ஓடைகளுடைய அளவுக்கு, ஓடை சின்னதாக இருந்தால், ஆறு சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக நீர் ஓடும், பெரியதாக இருந்தால் அதனுடைய அளவுக்கு ஓடும். ஒவ்வொரு ஓடையும் ஒவ்வொரு ஆறும் அதனுடைய அளவுக்கு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த ஓடைகளிலே அந்த தண்ணீர் ஓடுகின்றது. ஓடக்கூடிய இந்த நீரிலே ஃபஹ்தமல ஸைலு ஸபதர் ராபியா, அந்த ஓடக்கூடிய நீர் மேலே பொங்கி வரக்கூடிய நுரையையும் சுமந்து வரும். பொங்கி வரக்கூடிய நுரையையும் சுமந்து வரும். இது ஒரு உதாரணம். வமிம்மா யூகிதூன அலைஹி ஃபின்னார், இன்னும் நீங்கள் நெருப்பிலே போட்டு காய்ச்சுகிறீர்களே அந்த ஒன்றிலிருந்தும். நெருப்பிலே எதற்காண்டி என்ன காய்ச்சுகிறார்? நகைகளை செய்வதற்காக வேண்டி அல்லது வேறு பொருள்களை செய்வதற்காக வேண்டி நெருப்பிலே நீங்கள் போட்டு உருக்குகிறீர்களே அதிலிருந்தும் ஜபதும் மிஸ்லுஹு, இதை போன்று நுரை இருக்கின்றது. அந்த உலோகங்களை காய்ச்சி எடுக்கும் பொழுது அதிலிருந்தும் நுரை பொங்கி வரும். இவ்வளவுதான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. கதாலிக்க யத்ரிபுல்லாஹ் ஹக்க வல் பாத்தில், இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உதாரணத்தை காட்டுகிறான் என்று சொல்லுகின்றார். அந்த நுரை இருக்கின்றதே அது அசத்தியத்தை போன்று, ஓடக்கூடிய நீர் இருக்கின்றதே அது சத்தியத்தை போன்று. இந்த தங்கம் வெள்ளியினுடைய உருக்கப்பட்ட அந்த நீர் இருக்கின்றதே அது சத்தியத்தை போன்று. அதிலே பொங்கி வரக்கூடிய நுரை அசத்தியத்தை போன்று. இப்பொழுது அந்த சத்தியமான நீர் என்பது அந்த சத்தியமான நிலையில் இருக்கக்கூடிய நீர் ஆகிறது. அது ஆற்றிலே ஓடையிலே ஓடி போய் யார் யார் அதை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அது பலன் தந்து கொண்டிருக்கும். விவசாயத்திற்கு, மற்ற விதமான வேலைகளுக்கு, குடிப்பதற்கு, கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு, இன்னும் பல்வேறு விதமான பல நூற்றுக்கணக்கான உபயோகங்கள் அந்த தண்ணீரிலே ஏற்படும். அதுபோன்று சத்தியத்தை அல்லாஹ் தஆலா இந்த நீரை போன்று உதாரணம் காட்டுகின்றான். சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் பல்வேறு வகையான பலன்களை பெறுவார்கள். சத்தியத்தின் மூலமாக ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமானின் மூலமாக பல்வேறு விதமான பலன்களை அடைவார்கள். அசத்தியத்திலே இருக்கக்கூடியவர்கள் அப்படியே அழிந்து விடுவார்கள். அந்த நுரையை போன்று. அந்த நுரை எந்த பலனையும் தராது, யாருக்கும் பலன் தராது. தனக்கும் பலன் இல்லை, அடுத்தவருக்கும் பலன் இல்லை. அதே போன்று சிலை தெய்வங்களை வணங்கக்கூடிய, அல்லாஹை விட்டு விட்டு வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள், அந்த தெய்வங்கள் வணங்கப்படுவதின் காரணமாக தனக்குத்தானே எந்த பலனையும் செய்து கொள்ள முடியாது, அடுத்தவருக்கும் எந்த பலனையும் தர முடியாது. குஃப்ரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், நிராகரிப்புடைய அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தூதரை நிராகரிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கும் எந்த பலனையும் தேடிக்கொள்ள முடியாது, அடுத்தவருக்கும் எந்த பலனையும் செய்ய முடியாது. இந்த நுரையை போன்று அது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நேரத்திலேயே அது அழிந்து விடும், காய்ந்து விடும். அதுபோன்று இவர்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் அனைத்தும் போய்விடும், இல்லாமல் ஆகிவிடும், அழிந்து விடும். உலகத்தில் வாழுகின்ற இந்த கொஞ்ச காலம் வரைக்கும் அது இவர்களுக்கு தோற்றம் அளிக்கும் வெளி தன்னிலே. ஆனால் அது உண்மையிலேயே தோற்றம் அளிக்கக்கூடிய தெய்வமாக ஆகாது, அது மறைந்துவிடும், அழிந்துவிடும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அடுத்து அதை விளக்கமாக சொல்லுகின்றான். அந்த நுரை இருக்கின்றதே அது காய்ந்ததாக போய்விடும், காய்ந்து போய்விடும். மனிதர்களுக்கு பலன் தருமே அது, அதாவது இந்த தண்ணீர் அல்லது உருக்கப்பட்ட அந்த உலோகங்கள் இவையெல்லாம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். தண்ணீரை மட்டும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுவோம். அம்மா மாயம் பவன்னாஸ், மனிதர்களுக்கு பலன் தருமே அது, அதாவது அந்த நீர், ஓடையிலே ஓடக்கூடிய தண்ணீர், பூமியிலே அது சரிபட்டு மனிதர்களுக்கு பலன் தரும். கதாலிக்க யத்ரிபுல்லாஹுல் அம்சால், இவ்வாறுதான் அல்லாஹ் தஆலா உதாரணங்களை உங்களுக்கு விவரித்து காட்டுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக மனிதர்களுக்கு சில உதாரணங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா தீனை பற்றி, ஈமானை பற்றி, குஃப்ரை பற்றி விளக்குகின்றான். அதிலே ஒன்று
எப்படி இந்த நீரும் நுரையும் இருக்கின்றதோ அதுபோன்று ஈமானும் குஃபுரும் இருக்கின்றது. அதுபோன்று சத்தியமும் அசத்தியமும் இருக்கின்றது. இருளும் ஒளியை போன்று என்று முந்தின உதாரணத்தில் அல்லாஹ் சொன்னார். மற்ற தெய்வங்களை வணங்குவது பல இருள்களுக்கு சமமானது. அல்லாஹவை வணங்குவது, அல்லாஹவை ஒப்புக்கொள்வது, ஈமான் கொள்வது நூறு ஒளிக்கு சமமானது என்று சொன்னான். ஒளி எல்லா காலங்களிலும் நிறைந்திருக்கும், எப்பொழுதே மனிதனுக்கு பலன் தரும். இருளிலே தட்டு தடுமாறி மனிதன் தன்னுடைய நிலையை இழந்து விடுவானே தவிர நேர் வழியை பெற முடியாது என்று முந்தின ஆயத்திலே சொன்னான். இந்த ஆயத்திலே நீரையும் நுரையையும் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று உருக்கப்பட்ட உலோகத்தையும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய வரக்கூடிய அந்த நுரையையும் அல்லாஹ் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உதாரணமாக சொல்லுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த நீர் என்பதற்கு இன்னொரு உதாரணம் அல்லாஹ் நீரையும் நுரையையும் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த நீர் என்பது ஓடையிலே வானத்திலிருந்து வந்து ஓடைகளிலே ஓடக்கூடிய அந்த நீர் இருக்கின்றது. அது குரானை போன்று அந்த நீருக்கு குரானை போன்றது அந்த நீர், அந்த நீரை போன்றது குரான். எப்படி அந்த ஓடைகளிலே ஓடக்கூடிய நீரின் மூலமாக மனிதனுடைய உயிர் வாழ்வதற்காக வேண்டி, மனிதன் உயிர் வாழ்வதற்காக வேண்டி பல்வேறு முறையிலே அந்த நீர் பயன்படுகின்றதோ, விவசாயத்திற்காக வேண்டி, குடிப்பதற்காக வேண்டி, வேறு பல வேலைகளுக்காக வேண்டி அந்த நீர் பயன்படுகின்றதோ, அதுபோன்று குரான் என்ற அந்த நீர், அல்லாஹினால் இறக்கப்பட்ட, வானிலிருந்து இறக்கப்பட்ட அந்த நீர் குரான் என்பது மனிதர்களுடைய கல்புகள், இதயங்கள் என்ற பூமியிலே பாய்ந்து அந்த பூமியிலே, கல்பு என்ற அந்த பூமியிலே பல்வேறு விதமான பலன்களை மனிதர்களுக்கு உண்டாக்குகின்றது. தீனுடைய பல்வேறு விஷயங்களை மனிதன் கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு அந்த நீர் ஆதாரமாக இருக்கின்றது. குரான் என்பது ஆதாரமாக இருக்கிறது. அதாவது அந்த நீர் என்பது குரானை போன்றது. குரான் அந்த நீரை போன்றது குரான். குரானின் மூலமாக மனிதர்களுடைய கல்புகளை அல்லாஹ் செழுமையாக்குகின்றான். எப்படி நீரின் மூலமாக பூமி செழிப்பாக்கப்படுகின்றதோ அதுபோன்று என்று உதாரணத்தை காட்டுகின்றான். அதுபோன்று மனிதன் குரானை, அந்த நீரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வானத்திலிருந்து வந்த அந்த குரானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதனுடைய மனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் பொங்கி வந்து அது அப்படியே காய்ந்து போய் இல்லாமல் ஆகிவிடும். மனிதனுடைய உள்ளங்களிலே ஏராளமான அழுக்குகள் இருக்கின்றன. சில நேரங்களிலே குஃபர் என்ற இருள் நிறைந்திருக்கும், சில நேரங்களிலே பாவங்கள் என்ற இருள்கள் நிறைந்திருக்கும், தவறுகள் என்ற இருள்கள் இருக்கும். இதுவெல்லாம் அந்த நுரையை போன்றது. குரான் என்ற அந்த நீர் மனிதனுடைய மனதுக்குள்ளே நுழையும் பொழுது, ஓடும் பொழுது அந்த நுரை, அந்த அழுக்குகள் பொங்கி வந்து அது திரும்ப இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும். மனிதனுடைய உள்ளம் சுத்தம் பெறுவதற்கும் அது வளம் பெறுவதற்கும் குரான் என்ற இந்த நீர் ஆதாரமாக இருக்கின்றது என்ற உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுகிறான் என்று சூஃபியாக்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். இன்னொரு உதாரணம், இன்னொரு விளக்கம், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த குரான் அந்த நீருக்கு ஒப்பானது, ஓடையிலே ஓடக்கூடிய நீருக்கு ஒப்பானது என்று சொல்லும் பொழுது, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய, பொழிய வைக்கக்கூடிய அந்த நீரானது ஓடைகளிலே ஓடுகின்றது. பல ஓடைகள், சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும். சில ஓடைகள் சிறிதாக இருக்கும், ஒரு 10 அடி அகலம், 5 அடி அகலம் கூட இருக்காது. அந்த மாதிரி சில ஓடைகள் 20-30 அடி அகலம் இருக்கும். இன்னும் சில ஆறுகள், பெரிய ஆறுகள் இருக்கின்றன, 40 அடி 50 அடி. இன்னும் சில ஆறுகளை பார்க்கின்றோம் 100 அடி 200 அடி 300 அடி அகலம் உள்ள ஆறுகள் எல்லாம் இருக்கின்றன உலகத்தில். அப்போ வானிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை இருக்கின்றதே, அது ஓடை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள தண்ணீரை தனக்கு தேக்கி கொள்ளுகின்றது இல்லையா? சின்ன ஓடையா இருந்தா வரக்கூடிய தண்ணீர் அது அளவுக்கு தான் தேக்கி வைக்க முடியும், அதுக்கு மேலதான் வழிஞ்சு போயிடும். பெரிய ஆறாக இருந்தால் அதனுடைய அளவுக்கு அந்த பெய்யக்கூடிய மழையின் மூலமாக அந்த தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுபோன்று இந்த ஓடைகள் மனிதர்களுடைய கல்புகளை போன்று ஓடைகளை போன்று இந்த கல்புகள், மனிதனுடைய கல்புகள் அமைந்திருக்கின்றன. சில மனிதர்களுடைய கல்பு கொஞ்சம் விஷயத்தை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில மனிதர்களுடைய கல்பு இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை தேக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கும். இன்னும் சில மனிதர்களுடைய அதை விட அதிகமாக, இன்னும் சிலருடைய இன்னும் அதிகமாக. இன்னும் சிலருடைய கல்வை பார்த்தால் கடலை போன்று இருக்கும்.
வானிலிருந்து பெய்யக்கூடிய இந்த மழை, அதாவது குர்ஆன் என்ற இந்த மழை அவரவருடைய கல்விலே உள்ள ஆழத்திற்கு தக்கவாறு, அகலத்திற்கு தக்கவாறு, அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு தக்கவாறு குர்ஆனுடைய ஞானங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுகின்றன என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். சின்ன உதாரணம், ஆனால் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. மனிதனுடைய கல்புகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில மனிதனுடைய கல்பு இவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளும், அவ்வளவுதான் அந்த கல்வியில தேக்கி வைக்கப்படக்கூடிய அமைப்பு சின்ன ஓடையை போடும். இதை அல்லாஹ் தஆலா உதாரணமாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். பொதுவாகவே இஸ்லாமிய சரியா குர்ஆனும் ஹதீஸும் சரி, குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி, மனிதனுடைய உள்ளங்கள் எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு நூறானியத்தாக, எவ்வளவு விசாலமாக, எவ்வளவு அல்லாஹுடைய அச்சம் உள்ளதாக, அல்லாஹுடைய தொடர்புள்ளதாக இருக்கின்றது, அந்த அளவுக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் விளக்கங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களுக்கு தருவார். அது குறைவாக இருந்தால் அந்த விளக்கமும் குறைவாகிவிடும். எவ்வளவு குறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் விளக்கம் கிடைக்கும் என்ற கருத்து பல இடங்களிலே குர்ஆனிலே சூசகமாக பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சூரியன் என்பதாக வர்ணிக்கின்றான். சிராஜம் முனீரா, பிரகாசிக்கும் சூரியன் என்பதாக சொல்லுகின்றான். சூரியன் இருக்கிறது, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதை போன்று என்று வர்ணிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம், அதனுடைய ஒளி பூமியிலே படுகின்றது, வெப்பம் படுகின்றது. வெப்பம் ஒரே மாதிரி தான் அங்கிருந்து வருகின்றது பூமிக்கு வரும் பொழுது. ஆனால் பூமியிலே அந்த வெப்பம் கீழே படும் பொழுது, அது ஒரு இரும்பின் மீது அந்த வெப்பம் பட்டால், சூரியனுடைய அந்த வெப்பம் பட்டால், அதனுடைய அந்த வெப்பத்தினுடைய தன்மை மிக அதிகமாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த இரும்புக்கு இருக்கின்றது. இரும்பு வெயிலிலே தேய்க்கப்பட்டிருக்கும், வெயிலிலே போடப்பட்டிருக்கும் ஒரு இரும்பை அதை கையிலே தொட முடியாது, காலிலே மிதிக்க முடியாது, அவ்வளவு கடுமையான சூடாக இருக்கும். சரி, அதே மாதிரி சில உலோகங்கள், வேறு உலோகம் எடுத்துக்கொள்வோம். செம்பு, பித்தளை, ஈயம், தங்கம், வெள்ளி, இது போன்று ஒரு உலோகங்களை வெயிலிலே வைத்திருக்கின்றார்கள். இந்த இரும்பை போன்றுள்ள சூடு அதில் இருக்காது, இதை விட குறைவாக இருக்கும். இதில் கை வைக்க முடியாத இதில் கையை வைக்கலாம், இதில் காலை வைக்க முடியாத இதில் காலை வைக்கலாம், அதை கையிலே எடுக்கலாம். அப்படி சில உலோகங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த உலோகத்திற்கு கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை அவ்வளவுதான் இருக்கின்றது. அதே போன்று ஒரு மரக்கட்டை பலகை ஒன்று வெயிலிலே கிடக்கின்றது என்று சொன்னால், அது சூரியனுடைய அந்த ஒளியை கிரகித்துக் கொள்வது மிக மிக குறைவாக இருக்கும். அதுல எந்த விதமான சூடும் தெரியாது. சரி, அது ஒரு களிமண்ணாக இருக்கின்றது என்று சொன்னால் அறவே அதை கிரகித்துக் கொள்ளாது, களிமண்ணாகவே இருக்கும். சற்று லேசான சூடு இருக்குமே தவிர அதிகமான சூடு அதிலே இருக்காது. சரி, அதே மணல் பரப்பாக இருந்தால், மணலாக இருந்தால் அந்த மணல் அதிகமான சூட்டை கிரகித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். ஏனென்றால் மணல் என்பது பல உலோகங்களுடைய கலவையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். மண்ணுடைய துகள்களாக நமக்கு தெரிந்தாலும் கூட மணல்களின் மூலமாக பல உலோகங்களுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா அதில் அமைத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மணலுடைய ஒவ்வொரு துளியையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய காட்சியை நாம் காணலாம். கண்ணாடி செய்வதும் கூட மணலை அரைத்து, கல்லும் மணலும் ஒரு துளி சுண்ணாமும் சேர்ந்ததே கண்ணாடி என்பதாக அதற்கு கண்ணாடி செய்வதற்குரிய பார்முலா, அதனுடைய சூட்சமத்தை சொல்லுவார்கள். அதுபோன்று மணல் என்பது உலோகத்தினுடைய அமைப்பாக அது இருக்கின்ற காரணத்தால் அதிலே சூடு அதிகமாக இருக்கும். ஆக வானிலிருந்து வரக்கூடிய சூரியனுடைய ஒளி ஒரே மாதிரி தான். இந்த பொருள்கள் தங்களுடைய தராதரத்திற்கு தக்கவாறு அந்த ஒளியை கிரகித்துக் கொள்ளுகின்றன, சூட்டை எடுத்துக் கொள்ளுகின்றன. அதுபோன்று குர்ஆன் ஒரே மாதிரி தான். மனிதனுடைய உள்ளங்கள் பல்வேறு விதப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை அல்லாஹ் தஆலா அந்த அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு குர்ஆனுடைய விளக்கத்தை உள்ளங்களிலே தருகின்றான் என்ற கருத்தும் இங்கே விளக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சிராஜம் முனீரா, பிரகாசிக்கும் சூரியன் என்பதாக சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ற அந்த சூரியனிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட கிரகித்துக் கொண்ட அந்த தன்மைகள் இருக்கின்றனவே, அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அது வேறுபடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அதிகமான ஒளியை கிரகித்துக் கொண்டவர்கள்
அவர்களுக்கு மிக நெருக்கமாக விருப்பமாக இருந்த மனிதர்கள். அவர்களிலே ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஆண்களிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த ஒளியை கிரகித்துக் கொண்டவர்கள் வேறு எவருமே கிடையாது. பெண்களிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இவர்கள் எல்லாம் அதிகமாக அந்த சூரியனுடைய அந்த தன்மையை கிரகித்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக ஞானம் அவர்களுக்கு நிறைய கிடைத்தது. அன்னை ஆயிஷா, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுடைய விஷயங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த ஞானம் எப்படி வந்தது? அந்த சூரியனிலிருந்து பெறப்பட்ட, ரசூல் என்ற சூரியனிலிருந்து பெறப்பட்ட அந்த ஒளியின் காரணமாக கிடைத்தது. அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நெருங்கி இருந்ததை போன்று உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள், உஸ்மானும் இருந்தார், அலி ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அதை விட கொஞ்சம் குறைவாகவே நபி அவர்களிடத்திலிருந்து அந்த சூரியனிடத்திலிருந்து அந்த தன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் 2வது இடம், 3வது இடம், 4வது இடம், 5வது இடம் என்று அவர்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றார்கள். மார்க்கத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் குர்ஆனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, ரசூலுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அந்த உள்ளங்கள் கிரகித்துக் கொண்டு ஞானங்களை பெறக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான், உண்டாக்கி வைத்திருக்கின்றான் என்பதை சூசகமாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். 2 உதாரணம், ஒன்று நீரும் நுரையும், இன்னொன்று உலோகத்தினுடைய அந்த உருகு நிலையும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய நுரையும். இந்த ரெண்டுமே, அந்த நுரைகள் எல்லாம் பாத்திலானவை. தண்ணீராக இருக்கக்கூடியது, அதாவது உலோகத்தினுடைய நீராக இருக்கக்கூடியதெல்லாம் சத்தியத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அம்மா ஜபத் பயதஹு ஜிபா, அந்த நுரை காய்ந்து போய் விடுகின்றது. அம்மா மாயம் பவுன்னாஸ், மனிதர்களுக்கு பலன் தருமே அது பயம்குசு பில்லர்ந்தி, பூமியிலே தங்கி விடுகின்றது. உள்ளம் என்ற பூமியிலே தங்கி விடுகின்றது. அது தங்கக்கூடிய அளவுக்கு, இருக்கக்கூடிய அளவுக்கு, கிரகித்து கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. கதாலிக்கு எவரிபுல்லாஹுல் அம்சால், இவ்வாறு அல்லாஹ் தஆலா உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் இதை சிந்திக்க வேண்டும். மூமின்கள் குறிப்பாக அதை அதிகமாக சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பார்த்து நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, குர்ஆன் என்ற அந்த நீரை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்து அதை விரிவுபடுத்துவதற்கு, அதிகப்படுத்துவதற்கு முயல வேண்டும் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் ஹுஸ்னா, இதற்கு ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தாங்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு ஒரு உதாரணத்தை, எப்படி இந்த உள்ளம் அந்த ஓடைக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். இன்ன மஸல மா பாஸனியல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம், அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் ஹிதாயத், நேர்வழியையும் இல்மையும் கொடுத்து என்னை நபியாக அனுப்பியதற்கு உதாரணம் எப்படி என்றால், தங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் ஹுதா, நேர்வழியையும் இல்மையும் கொடுத்து என்னை நபியாக அனுப்பி இருக்கின்றார். இதற்கு ஒரு உதாரணம் எப்படி என்று சொன்னால், கமஸலி கைஸின், ஒரு மழையை போன்று, வானிலிருந்து பெய்யக்கூடிய மழையை போன்று. அசாப அருளன், அந்த மழை பூமியிலே விழுந்தது. ஃபகான மின்ஹா தாயிஃபத்துன், அந்த பூமியிலிருந்து ஒரு பகுதி ரொம்ப நல்ல வளமான பூமியாக இருக்கின்றது. கபிலத்தில் மா, பெய்த அந்த தண்ணீரை அது கிரகித்துக் கொண்டது. அம்பத்தத்தில் கலவல் உஷ்பல் கசீர், கிரகித்துக் கொண்ட அந்த நீரின் மூலமாக புற்பூண்டுகளை, மனிதர்களுக்கு தேவையான பலன் தரக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் அது முளைப்பித்தது, விளைய செய்தது. அப்படி ஒரு பூமி பெய்யக்கூடிய தண்ணீரை கிரகித்துக் கொண்டு, தண்ணீரை தனக்குள்ளே வாங்கி கொண்டு, அந்த தண்ணீரை செடி கொடிகளுக்கு அது கொடுத்து, செடி கொடிகளை, பயிர்களை, தானியங்களை, தாவரங்களை எல்லாம் அது வளரச் செய்கின்றது. இது ஒரு வகை, இது ஒரு வகையான பூமி, ரொம்ப செழிப்பான பூமி. வகானத்து மின்னா அஜாதிப, இன்னும் அந்த பூமியில் இருந்து
ரொம்ப கடினமான ஒரு பகுதியும் இருக்கின்றது, கடினமான பகுதி இருக்கின்றது. அம்சகத்தில் மா, அந்த கடினமான பகுதி உள்ள அந்த பூமி வானிலிருந்து பெய்த தண்ணீரை தனக்குள் வாங்கிக் கொள்ளவில்லை, உள்ளே வாங்கிக் கொள்ளவில்லை, அது தேக்கி வைத்துக் கொண்டது. அந்த தண்ணீரை அப்படியே தேக்கி வைத்துக் கொண்டது. கொஞ்சம் கனமான பூமி, கடினமான பூமி, அதுல தண்ணீர் உள்ளே போகவில்லை, மேலேயே தண்ணீர் நிற்கின்றது. ஒரு பள்ளமான பகுதி, இப்போ உதாரணமாக நீர் தேக்கங்கள், ஏரி, குளங்கள் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். அதுல தண்ணீர் எல்லாம் தேங்கி நிற்கின்றது. தேக்கி வைக்கப்பட்ட அந்த நீரின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பலன் தருகின்றான். அவர்கள் அந்த தண்ணீரிலிருந்து குடித்தார்கள், தங்களுடைய கால்நடைகளுக்கு அதை கொடுத்து அதிலே மேய விட்டார்கள், அதை குடித்தது, தாங்களும் குடித்தார்கள், அதிலிருந்து விவசாயமும் செய்தார்கள். இப்படி ஒரு வகையான பூமி. ரெண்டு வகை பூமியில ரெண்டு வகை சொல்றாங்க. ஒன்னு செழிப்பான பூமி, தண்ணீர் அதுல பட்டா உள்ளே வாங்கி கொள்ளும், அப்படிப்பட்ட பூமி. இன்னொன்று தண்ணீர் உள்ளே இருக்காது, மேலேயே நின்று கொள்ளும், ஆறு குளங்களை போன்று, குளம் குட்டைகளை போன்று உள்ள பூமி, ஏரிகளை போன்று. அந்த தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு அதன் மூலமாக பல விதமான பலன்கள் ஏற்படுகின்றன. அசாபத்து தாயிஃபா மின்ஹா, இந்த பூமியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த மழை வந்தது, இன்னொரு பகுதியிலும் அந்த மழை ஏற்பட்டது. இன்னமாகிய பியான், அது ரொம்ப கரடு முரடான காட்டு பகுதியான பூமி. லா தும்சிக்கு மாஅன் வலா துன்பித்துல் கலர், அது தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை, புற்பூண்டுகளை விளைய வைக்கவும் இல்லை. தண்ணி விழுந்துச்சு, அது எங்கேயோ ஓடி போயிடுது. வழுவழுப்பான பாறைகளை போன்று அந்த பாறைகளின் மீது, மலைகளின் மீது தண்ணீர் விழுகின்றது. அந்த நீர் விழுகின்றது வானத்திலிருந்து. அது தேக்கி வைக்கப்படுவதும் கிடையாது, பூமிக்குள்ளே வாங்குவதும் உள்ளே வாங்குவதும் கிடையாது. அந்த தண்ணீர் வீணாக வேறொரு இடத்திற்கு போய் விடுகின்றது. இப்படி மூன்று வகையான பூமிகளிலே நீர் விழுந்து, மூன்று வகையான பூமிகளிலே அது செலுத்தப்படுகின்றது. فذلك مثل من فقه في دين الله ونفعه الله. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியதற்கு உதாரணம் என்பதாக சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தீனை விளங்கி கொண்டவருக்கும், அல்லாஹ்வுடைய தீனின் மூலமாக பலன் பெற்றவருக்கும், அதே போன்று என்னை அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திலே அனுப்பினானோ அந்த நோக்கத்தை கொண்டு பலன் பெற்ற மனிதர்களுக்கும் உதாரணமாகும் இது. நான் கொண்டு வந்த இந்த தீனை விளங்கி அதை அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுத்தாரே, அவருக்கு இது உதாரணம். முதல் உதாரணம். முதல்ல ரெண்டு உதாரணமும் அதுக்கு தான். முதல்ல தண்ணீருடைய அமைப்பு, பூமியுடைய அமைப்பை மூன்று வகையாக சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து பலன் பெறக்கூடிய மனிதர்களை சொல்லும்போது ரெண்டு வகையாக சொல்லுகின்றார்கள். இதோட ஒண்ணு, அதாவது நான் கொண்டு வந்த தீனை, அல்லாஹுடைய தீனை விளங்கி என்னை எதற்காகவே அல்லாஹ் தஆலா அனுப்பினானோ அதன் காரணமாக அவர்கள் அதிலிருந்து பலன் பெற்று அதை விளங்கி அடுத்தவருக்கும் விளக்கி வைத்து வாழுகின்றார்கள். அப்படி ஒரு சாரார், அந்த முந்திய ரெண்டு வகையான பூமியை போன்று இவர்கள். மூணாவது வகை பூமி இருக்கிற தண்ணீரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது மஸலு மன் லம் யர்ஃபா ரஅஸன் பிதாலிக ரஅஸன். இன்னொரு மனிதனுக்கும் இது உதாரணம். அது மூணாவது உதாரணம். நான் கொண்டு வந்த மார்க்கத்தின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கவே இல்லை. அவர் தலையை உயர்த்தி பார்க்கலன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வலம் யக்பல் ஹுதல்லாஹி அல்லதி உர்சில்து பிஹி, எந்த தீனை கொண்டு நான் நபியாக அனுப்பப்பட்டேனோ அந்த தீனுடைய ஹிதாயத் உடைய வழியை அவன் ஒப்புக்கொள்ளவும் இல்லையே, அவனுக்கும் இது உதாரணம். தான் கொண்டு வந்த தீனை ஏறிட்டு பார்க்கவில்லை, அதை ஒப்புக்கொள்ளவும் இல்லை. எப்படி அந்த மழை விழுந்தது அந்த பாறையின் மீது, அது எந்த விதமான பலனும் இல்லாமல் போல அதுபோன்று அந்த மனிதன் இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை இரண்டு வகைகளாக்கி சொல்லுகின்றார்கள். ஆனா உண்மையிலே மூன்று வகைதான். அதாவது முதல்ல ஒரு விதமான பூமி, அதிலே மழை பொழிந்தது, அந்த மழை தண்ணீரை உள்ளே வாங்கி கொண்டது, அதன் மூலமாக புற்பூண்டுகள் தானியங்கள் எல்லாம் விளைந்தன என்று சொன்னால், இதே போன்று குர்ஆன் என்பது மழையை போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை அனுப்பினான். அந்த குர்ஆனை சில மனிதர்கள் தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள்.
ஏற்றுக்கொண்டவர்கள் அதிலிருந்து பலன் பெற்றார்கள். எப்படி அந்த பூமி ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பலனை தந்ததோ அதுபோன்று மக்கள் அவர்கள் பலன் பெற்றுக் கொண்டார்கள், மக்களுக்கும் பலன் தந்தார்கள். இரண்டாவது வகை பூமி இருக்குதே, அது உள்ளே வாங்கிக் கொள்ளவில்லை, அப்படி வாங்கிக் கொள்வது குறைவாக இருக்கும் என்று அர்த்தம். இப்ப ஏரி குளங்கள் போன்ற இடங்களிலே நீர் பொழிகின்றது, மழை பொழிகின்றது என்று சொன்னால் பூமிக்குள்ளே கொஞ்சம் போகும், மீதி உள்ள நீரெல்லாம் மேலே இருக்கும், அதிகமாக உள்ளே செல்லாது. இப்பொழுது இந்த இரண்டாவது உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வாங்கி கொண்ட அந்த தண்ணீரை தேக்கி வைத்து அதை மற்றவர்களுக்கு பலன் உள்ளதாக அந்த நீர் ஆக்கப்படுகின்றது. அதுபோன்று இரண்டாவது வகை மனிதர்கள் குர்ஆன் என்ற அந்த மழை நீரை தங்களுடைய உள்ளங்களிலே தேக்கி கொண்டு அடுத்தவருக்கு பலன் தரக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தாங்களும் கொஞ்சம் பலன் பெறுகின்றார்கள், அடுத்தவருக்கும் பலன் தருகின்றார்கள். ஆனால் கொஞ்சம் பலன் இரண்டாவது பூமியை போல. மூணாவது ஒரு பூமி, அது எந்த பலனும் கிடையாது. மழையின் காரணமா குர்ஆன் வந்தது, ஆனால் எந்த பலனையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. குர்ஆன் சொல்லப்படுகின்றது, ஆனால் அதை கேட்பதில்லை. குர்ஆன் விளக்கப்படுகின்றது, அதனுடைய விளக்கத்தை பெறுவதில்லை. அவர்கள் தங்களுடைய காதுகளை மூடிக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு, இதயத்தை மூடிக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். அவர்கள் குர்ஆனிலிருந்து எந்த விதமான பலனையும் பெறுவதே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள். இந்த ஆயத்திற்கு அந்த உதாரணத்தை தருகின்றார்கள். அதாவது வானிலிருந்து தண்ணீர் பொழிந்தது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ல, நுரையாக இருந்தது, தண்ணீர் பலன் தந்தது, நுரை காய்ந்து போய்விட்டது என்று சொல்லுகின்றானே, அந்த மாதிரி குர்ஆனை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து மனிதர்களுக்கு பலன் உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பலர் அதனை பலன் பெறுகின்றார்கள், சிலர் அதனை பலன் பெறுகின்றார்கள், பலர் அதிலே பலன் பெறாமலேயே அப்படியே அழிந்து விடுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார். லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிமுல் ஹுஸ்னா. சரி, இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தங்களுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. தங்களுடைய ரப்புடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட இஸ்தஜாபு என்று சொன்னால் பதில் சொன்னவர்கள் அப்படின்னு அர்த்தம். பதில் சொன்னவர்கள்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தம். தங்களுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவர்கள், பதில் சொன்னவர்களுக்கு அல்லாஹ் உண்டு அல் ஹுஸ்னா, சொர்க்கம் உண்டு. ஹுஸ்னா என்று சொன்னால் அழகானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அழகானது, மிக அழகானது. அழகானது என்பது சொர்க்கத்தை குறிக்கும். இங்கே பல இடங்கள்ல குர்ஆன்ல ஹுஸ்னா என்பதற்கு அழகு என்ற அர்த்தம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல சொர்க்கம் என்று அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது. தங்களுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, அவனுக்கு யார் கட்டுப்படவில்லையோ, அவன் சொன்னதை கேட்கவில்லையோ, லவ் அன்னலஹும், அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுல உள்ள இருக்குது. ஏன்னா முதல்ல சொர்க்கம் உண்டு அப்படின்னு இருக்குது இல்லையா, அப்புறம் நரகம் உண்டுன்னு அர்த்தம் அதுக்கு. வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, எவர் அவனுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு தண்டனை உண்டு, நரகம் உண்டு. அந்த நரகத்திலிருந்து, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஏதாவது உபாயம் செய்தால் அந்த உபாயம் பலன் தருமா? தரவே தராது. அதற்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றார். லவ் அன்னலஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு, அவர்களுக்கு இந்த பூமியிலே உள்ளது முழுவதும் சொந்தமாக இருந்து, அதனுடன் அது போன்று உள்ளதும் இருந்து, பூமி முழுவதுமே ஒருவருக்கு சொத்தாக இருக்கின்றது. ஒருவருடைய சொத்து எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்றாங்கல்ல 1 லட்சம் கோடி இருக்குது, 2 லட்சம் கோடி இருக்கு, 10 லட்சம் கோடி இருக்குது, இவருக்கு சொத்து அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலே பெரிய பணக்காரர். அல்லாஹ் சொல்லுன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அவருக்கு சொந்தம் அப்படின்னு வச்சுங்க, எல்லாமே அவருக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, அதனுடன் அது போன்றதும் அவரிடத்தில் இருக்கின்றது. இது மாதிரி 2 மடங்கு 3 மடங்குன்னு வச்சுங்க, அவ்வளோ காசு பணங்கள் செல்வங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருப்பதின் காரணமாக ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்டனை வழங்குகிறான், நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். இப்ப இவர் பெரிய பணக்காரர். எவ்வளவு பெரிய பணக்காரரு? இந்த உலகத்தை போல பல மடங்கு சொத்து அவர்கிட்ட இருக்குது. யா அல்லாஹ், இந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாத்திரு, உனக்கு இந்த காசெல்லாம் நான் தர்றேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்க, இந்த தண்டனை கொடுக்காத, நான் நரகத்துக்கு போகாம என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா முடியுமா? லஃப்ததவ் பிஹி, அதை ஃபிதியாவாக நஷ்ட ஈடாக கொடுத்தாலும் உலாயிக லஹும் சூஉல் ஹிசாப், அவர்களுக்கு கெட்ட கணக்குகள் தான் உண்டே, கெட்ட கணக்கு தான் உண்டே தவிர வேறு கிடையாது. வ மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான்.
மிஹாத், விரிப்பில் அது மிக கெட்டது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மிஹாத் என்று சொன்னால் விரிப்பு, அதாவது ரொம்ப உயர்தரமான விரிப்பு. அந்த விரிப்பிலே ரொம்ப கெட்டது நரகத்தினுடைய அந்த நிலை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அங்கே உலகத்திலே மனிதர்கள் எதை செய்கின்றார்களோ அதை உதாரணமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நம்ம அதை நேரடியாக நம்ம இந்த காலத்துல பார்க்கிறோம். ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சிடறான், கேஸ் போடப்படுகின்றது, அவன் மீது குற்ற வழக்கு சுமத்தப்படுகின்றது, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கிறோம் சின்ன சின்ன கேஸ், ஒரு 5000 10,000 அல்லது 5 கோடி 10 கோடிக்காக வேண்டி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் நடக்குது, 20 வருஷம் 30 வருஷம் கூட நடக்கும். எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த கேஸ் நீட்டிக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. கடைசியாக அவனிடத்தில் நிறைய பொருள் இருப்பதின் காரணமாக யார் யாரை கணக்கு பண்ணணுமோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கணக்கு கொடுத்து இவர் மீது குற்றமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு பின்னால் சொல்றோம். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, இவர் மீது குற்றம் உள்ளதற்கு சரியான ஆதாரம் இல்லை, சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஏதோ ஒரு ஆளோட பத்தி போட்டிருந்தோம். அப்படி அது மாதிரி ரொம்ப நாளா நடந்துச்சு, கடைசியில குற்றமே இல்லை அப்படின்னு. அது என்னன்னு கேட்டா லஞ்சம் கொடுக்கறது, காசு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஏதாச்சும் கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான், குற்றத்திலிருந்து நீங்கி விடுகின்றான். இது மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. சூரத்துல் பக்ரால ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, உலகத்திலே தண்டனை பெற்ற ஒரு மனிதன், தண்டனை பெற்ற மனிதன் 2-3 வகைகளிலே தன்னுடைய தண்டனையில தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். ஒன்று, அவனுக்கு லஞ்சம் கொடுப்பது, காசு பணத்தை செலவு செய்து தன்னுடைய தண்டனையை இல்லாமலாக்கி விடுவது. அதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த காசு பணம் எவ்வளவு தெரியுமா? இங்க கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பொருள் அல்ல, உலகம் முழுவதும் ஒருத்தனுக்கு சொந்தமா இருந்துச்சு. அது போல இன்னொரு மடங்கும் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்தான், லப்ததோ பிஹி, பூராத்தையும் கொடுத்தான் அவன். உலாய்க லஹும் சூல் ஹிசாப், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்க லன் யுக்பல அப்படின்னு சொல்றான் அல்லாஹ், ஒப்புக்கொள்ளப்பட லன் யுக்பல மில்உல் அர்லி ஸஹபா அப்படின்னு இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து நிசா என்ற அத்தியாயத்துல சொன்னான், பூமி முழுவதும் தங்கமாக இருந்து அந்த தங்கத்தை முழுவதையும் நஷ்ட ஈடாக கொடுத்து கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றது. அதே போல தண்டனை தப்பிப்பதற்கு இன்னொரு வழி, காசு பணமே இல்லை, இவனுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகம். பிரதம மந்திரியிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் உள்ள மனிதர்களிலிருந்து இவனுக்கு தெரியும் இவன் மீது அவ்வளவு ஒரு அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து சிபாரிசு செய்து இவனுடைய தண்டனையை ரத்து செய்ய முடியும் உலகத்துல, இல்லையா? தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனும் கூட கடைசியாக கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கருணை போடுகின்றான், நான் என்னென்ன மாதிரி இருக்கிறேன், அதனால எனக்கு தூக்கு தண்டனையை ரத்து செய்து தாங்கள் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி கருணை மனு கொடுக்கின்றான். ஜனாதிபதி அதை ஆய்வு செய்து பார்த்து சரிதான், இந்த மனிதன் சொல்லுவது சரிதான் என்பதாக நினைத்து இறக்கப்பட்டு நீதிபதிகளுக்கு உத்தரவிடுவதற்கு ஜனாதிபதிக்கு தகுதி உண்டு, அவருக்கு அனுமதியும் உண்டு, அவருக்கு அந்த பவர், அவருக்கு செல்வாக்கும் உண்டு. ஆகவே அவர் சொன்னால் அது ரத்து செய்யப்படும் என்பதாக நாட்டிலே பார்க்கின்றோம். சில இடங்களிலே சில நேரங்களிலே சில தண்டனைகள் அப்படி ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுகின்றது. இது மாதிரி அங்க நடக்குமா? ஒரு பெரிய ஜனாதிபதி, ஒருத்தர் அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனாதிபதிகள் சேர்ந்து அல்லாஹ் தஆலா இடத்தில் முறையிடுகின்றார்கள். இந்த ஆளு இந்த புருஷாக இருந்தார், ஒரு அஜித், அவர் இப்படிலாம் குற்றம் செஞ்சுட்டார், பரவாயில்ல, நீ அவர் ரொம்ப நாளா பயான்லாம் செஞ்சுட்டு இருந்தார், விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்க. கேட்பான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் என்ன தீர்ப்பு செஞ்சானா அதுதான், இங்க என்ன அமல் செய்தோமோ அதற்குள்ள தண்டனை கிடைக்குமே தவிர எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல, எந்த ஷஃபாஅத் ஃபமாலஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், சிபாரிசு செய்யக்கூடிய சிபாரிசுகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதனால எந்த விதமான பலனும் அங்கே ஏற்படாது. உலாய்க லஹும் சூல் ஹிசாப், அவர்களுக்கு தீமையான கணக்குகள் தான் உண்டு. கணக்கிலே தீமை, அதாவது அவங்க கணக்கு செல்லாது, சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம். அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? பீஸல் மிஹாத், அது விரிப்பிலே ரொம்ப கெட்டது. அங்க போய் அது ஒரு விரிப்பு படுக்கிற மாதிரி வச்சுங்க, அந்த படுக்கையில ரொம்ப கெட்ட படுக்கை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம், அஃபமன் யஅலமு அன்னமா உன்ஸில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அஅமா, இன்னொரு உதாரணத்தை சொல்லுகின்றான். அஃபமன் யஅலமு அன்னமா உன்ஸில இலைக மிர் ரப்பிக அல் ஹக், உம்முடைய ரப்பிடத்தில் நபியே
உம்முடைய ரப்பிடத்திலிருந்து உமக்கு இறக்கப்பட்டதை அறிந்த மனிதன். எப்படி அறிந்த மனிதன்? அல் ஹக், அது உண்மை என்று அறிந்த மனிதன். உம்முடைய ரப்பிடத்திலிருந்து பக்கம் இறக்கப்பட்ட விஷயத்தை சத்தியம் என்பதாக அறிந்திருக்கின்ற மனிதன். கமன் ஹுவ ஆமா, அவன் கண்ணில்லாதவனை போன்று பார்வையில்லாதவனை போன்று ஆக முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உம்முடைய ரப்பிடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டதை விளங்குகின்ற சத்தியம் என்று விளங்கி இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொன்னா, அந்த வாசகத்திற்குள்ளே அவன் நன்றாக பார்வை உடையவன், தெளிவாக பார்க்கக்கூடிய தன்மை உடையவன் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது. அவன் கமன் ஹுவ அஅமா, பார்வை இல்லாத அஅமா குருடனை போன்று ஆக முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த வேதத்தை சத்தியம் என்பதாக உணர்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மனிதன் நன்றாக பார்வை உள்ள மனிதனை போன்று, அவன் குருடனை போன்று ஆக முடியுமா? அப்ப இதை இறக்கி வைத்த இந்த வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல், நம்பிக்கை கொள்ளாமல், அமல் செய்யாமல், அதன்படி அமல் செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதன் குருடனை போன்று, ஒப்புக்கொண்டவன் பார்வை உள்ளவனை போன்று. அதை தெளிவாக வேற இடத்துல முன்னால ஒரு ஆயத்து வந்திருக்கின்றது. என்ன, குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாவானா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதுபோன்று இங்கே வேறொரு கருத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். அஃபமன் யஅலமு அன்னமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக், உம்முடைய ரப்பிடத்திலிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை சத்தியம் என்று விளங்கி இருக்கின்றானே அந்த மனிதன் கமன் ஹுவ அஅமா, குருடனை போன்று ஆவானா? இவனை போன்று அவன் ஆவானா? ஆக மாட்டான். குருடன் அவனுடைய தரமே தாழ்ந்தது, கீழே உள்ளது. பார்வை உள்ள மனிதன், சத்தியம் என்று ஏற்றுக்கொண்ட மனிதன் இருக்கின்றான், அவன் ரொம்ப உயர்ந்தவன். இதை யார் விளங்க முடியும்? இன்னமா யதஸக்கர் உலுல் அல்பாப், இதை உணர்வதெல்லாம், இதிலிருந்து உபதேசம் பெறுவதெல்லாம் உலுல் அல்பாப், நல்ல அறிவுடைய மனிதர்கள் தான். நல்ல அறிவுடைய, அகல் என்று சொன்னால் அறிவாளி, ஆக்கில் என்று, அகல் என்று சொன்னால் அறிவு, ஆக்கில் என்று சொன்னால் அறிவாளி. அகல் என்ற வார்த்தையிலிருந்து வந்த சில வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் உபயோகிக்கின்றான். அது அஃபலா தாகிலூன், அஃபலா யாகிலூன், அவர்கள் தங்களுடைய அகல் மூலமாக சிந்தித்து பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இங்கே சொல்லுவது இன்னமா யதஸக்கரு, நல்ல உபதேசம் பெறுவதெல்லாம் உலுல் அல்பாப், அல்பாப் உடையவர்கள் தான். அல்பாப் என்பது லுப்பு என்ற வார்த்தையினுடைய பன்மை வார்த்தை. லுப்பு என்று சொன்னால் எதற்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், உதாரணமா இது பாதாம் இருக்குது, பாதாம்ல மேல ஒரு ஓடு இருக்கும் கட்டிய, அதை உள்ள உடைச்சா பாதாமுடைய அந்த விதை இருக்கும், பாதாம் இருக்கும். அப்ப மேல ஓடு ஓட்டு மூடப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு இருக்கின்றதே அதுக்கு பேர் தான் லுப்பு அப்படின்னு சொல்லப்படும். லுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப தெளிந்த அறிவு, தீர்க்கமான அறிவு, மாசற்ற அறிவு, கூர்மையான அறிவு என்றெல்லாம் சொல்லலாம். லுப் என்று சொன்னாலும் அறிவுன்னு அர்த்தம் தான். ஆனா அறிவுல மிக நுணுக்கமான அறிவு பெற்றவர்கள். அப்ப இன்னமா யதஸக்கரு, சொல்லப்பட்ட இந்த உதாரணங்களை வைத்து உபதேசம் பெறுவதெல்லாம் யார் என்றால் உலுல் அல்பாப், இந்த தீர்க்கமான தெளிந்த அறிவு பெற்றவர்கள் தான், அறிவுடையவர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். உலுல், அந்த அறிவுடையவர்கள் பல வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்குது. இந்த இடத்துல அந்த லுப்புங்கிறதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த கருத்தின்படி வைக்கணும். நல்ல அறிவு, சிந்தித்து பார்த்து தெளிவான நிலையில சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இதுல பல உதாரணங்கள், நல்ல உதாரணம் இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றன. சரி, இந்த உலுல் அல்பாப் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு சில சிபாத்துகள், தன்மைகளை சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. அறிவுடை, தெளிந்த அறிவுடையவர்கள், தீர்க்கமான விசாலமான அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூனல், வந்திருக்குது. ஒரே இடத்துல அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லுகின்றான். நீங்க அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ்,
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹுடைய உடன்படிக்கை என்ன? குர்ஆனின் மூலமாக எதை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அது அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை. எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதை செய்ய வேண்டும் என்பதும், செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றானோ, செய்ய வேண்டும் செய்யக்கூடாது, ரெண்டுமே கட்டளை தானே, ரெண்டையும் நிறைவேற்றியவர்களுக்கு பேர் தான் யூஃபூன பிஅஹதில்லாஹ் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்திலே ஆலமுல் அர்வாஹிலே உயிர் அணுக்களாக நாம் எல்லாம் இருந்த நேரத்திலே எல்லா உயிரணுக்களையும் ஒன்று கூட்டி ஒரு செய்தியை சொன்னான், ஒரு வாக்குறுதி எடுத்தான், உடன்படிக்கை செய்தான். அதான் அலஸ்து பி ரப்பிக்கும் என்பது. ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தைகளை கொண்ட ஒரு வாசகம். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டான். நான் உங்களுடைய ரப்பல்லவா, அதுல எல்லா அடக்கம். நான் உங்களுடைய ரப்பல்லவா அப்படின்னு சொன்னா, நான் தான் உங்களை படைச்சேன், நான் தான் உங்களை காப்பாற்றுவேன், நான் தான் உங்களை மனுஷனாக ஆக்கி உலகத்துக்கு அனுப்புவேன், நான் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நான் தான் உங்களை படைத்து பரிபாலித்து காப்பாற்றி வளர்த்து எல்லா விதமான தேவைகளையும் சின்னது முதல் பெரியது வரை அணுவிலிருந்து மிகப்பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நான் தான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று அர்த்தம். அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகன் நான் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொன்னோம், காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய இரட்சகன், நீ தான் எங்களை படைத்திருப்பவன், நீ தான் எங்களை படைக்கக்கூடியவன், நீதான் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், நீதான் எங்களுக்கு பொறுப்பாளன், நீதான் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் என்றெல்லாம் நாம் சொன்னோம். பலா என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடக்கும். அப்ப ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக்கொண்டு வந்திருக்கின்றோம். இது எல்லா மனிதர்களும் எல்லா அணுக்களும் சொன்னார்களா, அல்ல சில அணுக்கள் அதிலிருந்து சொல்லவில்லையா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு முதல்ல விளக்கி இருக்கிறோம். அதாவது அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகர் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டபோது, காலு பலா, அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆம் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், யார் ஆம் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் மூமின்களாக இந்த உலகத்திலே பரிணமிக்கின்றார்கள், வெளிவருகின்றார்கள். யார் ஆம் என்று சொல்லாமல் வாய் மூடி இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் குஃப்ரிலே உள்ளவர்களாக இருக்கின்றார், நேர் மாறானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சிலர் விளக்கம் தருகின்றார்கள். இல்ல அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அப்படி பிரிச்சு சொல்லல குர்ஆன்ல. காலு பலா அவ்வளவுதான் சொல்றான். அந்த அல்லாஹ் தஆலா அந்த அணுக்கள் இடத்துல, உயிரணுக்கள் இடத்துல கேட்டான். அந்த உயிரணுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் பலான்னு சொன்னது. பலான்னு சொன்னா பலா முசீபத்துன்னு சொல்ற அந்த பலா இல்ல. பலாங்கிறது பல அர்த்தம் இருக்கு. இங்க பலானா ஆம் அப்படின்னு அர்த்தம். நான் ரப்பல்லவா என்று கேட்டால் ஆம் நீ ரப்புதான் என்று அர்த்தம். பலா, ஆம் நீ ரப்புதான், எங்களை படைத்து காத்து வளர்த்து எல்லா வகையான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ரப்பு நீதான் என்று எல்லோருமே ஒப்புக்கொண்டார்கள். அதில் விதிவிலக்கு என்பதாக கிடையாது. உலகத்திற்கு வந்த பின்னால் நபி அவர்களின் மூலமாக இந்த வாக்குறுதி எடுத்து காட்டப்பட்டது. உங்களிடத்திலே நாம் ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா வாக்குறுதி எடுத்திருக்கின்றான், அதன்படிக்கு நீங்கள் ஈமானுக்கு வாருங்கள், இஸ்லாத்திற்கு வாருங்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிமார்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றினார்கள், உடன்படிக்கை காப்பாற்றினார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்தவர்களாக மாறுபட்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் சொர்க்கவாசிகளாக மாறினார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிட்டார்கள் என்ற கருத்து விளக்கப்பட்டது. அதுதான் சரியானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா சந்தேகங்கள் வரும். பலா ஆம் நீ ரப்புதான் என்று சொன்னது எல்லாருமா அல்லது கொஞ்சம் பேரா? எல்லாரும் தான் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, சில பேர் சொல்றாங்க அது சரியில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வாக்குறுதியை அல்லதீன யூஃபூன பிஅஹதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள் அவர்கள் தான் உலுல் அல்பாப், நல்ல தீர்க்கமான அறிவு படைத்தவர்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வார்கள் போல தெரியுது. அப்படி இல்லை. வலா யன்குது, அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா சொல்லுவார், வலா யன்குலூனல் மீசாக், அந்த உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள். எந்த உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டார்கள். என்ன கஷ்டப்பட்டாவது அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி. முதல்ல சொன்னது இப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கு மத்தியில உள்ள ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. ரப்பு என்பதாக ஏற்றுக்கொண்டோம்.
நீ அனுப்பிய குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதாக ஒப்புக்கொண்டோம், நீ அனுப்புகின்ற ரசூல் சொல்லுவதை எல்லாம் செய்கின்றோம் என்பதாக ஒப்புக்கொண்டோம். அதை முறிக்க மாட்டார்கள். அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை அப்படியே செய்து முடிப்பார்கள். ஆக வலா யன்குதூனல் மீசாக், அந்த உடன்படிக்கையை, வாக்குறுதியை உடைக்க மாட்டார்கள் என்பது முன்னால் உள்ள வாசகத்துக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் வாக்குறுதி உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், அதை முறிக்க மாட்டார்கள். இது ரெண்டு விஷயம், தனித்தனியாக ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதே மாதிரி மனிதர்களுக்கு மத்தியில வாக்குறுதி கொடுத்தார். நிறைய சொல்லியிருக்கிறோம் முன்னால. சின்ன வாக்குறுதியா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் சரி, அது பொருள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, சொல் சம்பந்தப்பட்டதாக, செயல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி. ஏன்னா சொல் சம்பந்தப்பட்ட, செயல் சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லால் வாக்குறுதி அளிக்கின்றார். நான் வருகின்றேன், தான் தருகின்றேன், நான் பேசுகின்றேன், நான் எடுக்கின்றேன், அதை என்று சொல்லுகின்றார். இது சொல் சம்பந்தப்பட்ட வாக்குறுதி. அதே மாதிரி பொருள், உனக்கு நான் இவ்வளவு காசு தருகின்றேன், பணம் தருகின்றேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றார். அதை நம்பி அவர் செயல்படுகின்றார், நம்பிக்கை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதையும் உடைக்கக்கூடாது, அதை நிறைவேற்ற வேண்டும். இவருக்கு பின்னால் சிரமங்கள் ஏற்படுகின்றன. உதாரணமாக ஒருத்தருக்கு நான் 1,00,000 ரூபாய் தர்றேன், நீ வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்ப தர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர். இவர் சொல்றாரு, இன்னொரு 1 மாசத்துல உனக்கு தந்துடுறேன்ப்பா அப்படின்னு. 1 மாசம் ஆச்சு, ஆனா இவருக்கு வியாபாரம் நல்லா போச்சு, 1,00,000 ரூபாய் அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுங்க. இப்ப யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ அவரிடத்துல இவர் சொல்லலாம், நான் இந்த மாதிரி உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன், என்னால் தர முடியவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று. அவர் சொல்லுகின்றார், பரவாயில்ல ஹாஜியாரு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னா, இவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, என்ன ஹாஜியாரு, நீங்க 1 மாசத்துல தர்றேன்னு சொன்னதுனால நான் இன்னொரு இடத்துல போய் 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடனை வாங்கி வியாபாரத்தை தொடங்கிட்டேன், நீங்க இப்ப எப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கங்க. இப்ப வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க, உடன்படிக்கை செய்தாரு பாருங்க, இவர் கண்டிப்பாக அதை செஞ்சு ஆகணும். இவர் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு சொத்தை விற்றோ அல்லது கடன் வாங்கியோ எப்படியாவது அவருக்கு அந்த கடனை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதெல்லாம் சட்டமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன, தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அல்லதீன யூஃபூன பிஅஹதில்லாஹ் வலா யன்குதூனல் மீசாக் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே உள்ள ஒப்பந்தம், அதே போன்று அடியார்களுக்கும் மத்தியிலே ஒப்பந்தம், எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னதாக அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அலா துபாயிஊன், நீங்கள் என்னிடத்தில் பைஅத் செய்கிறீர்களா, ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். 3 தடவை இப்படி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு மாதா நுபாயுக யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் எந்த விஷயத்திலே நாங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தாபுது இல்லல்லாஹ் அன் தாபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த பொருளையும் இணை வைக்க கூடாது என்று நீங்கள் எனக்கு உடன்படிக்கை செய்து தர வேண்டும். துஸல்லு ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேரத்து தொழுகையும் சரியாக நீங்கள் தொழ வேண்டும் என்றும், வதஸ்மஉ வதுதிஉ, நீங்கள் அல்லாஹ் சொல்லுவதையும் ரசூல் சொல்லுவதையும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்றும், கேட்டபடி வழிபட வேண்டும் என்றும் நான் உங்களிடத்தில் பைஅத் செய்கின்றேன், உடன்படிக்கை செய்து கொடுக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாரும் உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள். பிறகு மெதுவாக அந்த கூடியிருந்த அந்த சஹாபாக்களிடத்தில் அசர்ர கலிமா, ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மெதுவாக சொன்னார்கள், ரகசியமாக சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? லா தஸலுன் நாஸ ஷையா, மனிதர்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள். யாசகம் கேட்காதீர்கள் என்பது பொருள் அதற்கு. ஆனால் யாசகம் மட்டுமல்ல, எந்த பொருளையும் கேட்கக்கூடாது, யாரிடத்திலும் கேட்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும், மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடாது என்று ரகசியமாக சொன்னார்கள். ஏன் ரகசியம் எதுவா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அது வலியுறுத்தப்பட்ட விஷயம், இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மெதுவாக அதனை சொல்லி வலியுறுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே வாக்குறுதி பெற்றார்கள், என்னிடத்தில் பைஅத் பெற்றார்கள், எதையும் யாரிடத்திலும் எந்த மனிதரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்பதாக. அதற்கு பிறகு நான் எதையும் யாரிடத்திலும் கேட்கவில்லை. நான் குதிரையின் மீது சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய சாட்டை கீழே விழுந்து விட்டது, பக்கத்திலே ஒருவர் இருந்தார், அவரை எடுத்து தருவதற்கு முனைந்தார், அவரிடத்திலும் சாட்டை எடுத்து தாருங்கள் என்று நான் கேட்கவில்லை, கீழே இறங்கி நானாக எடுத்துக்கொண்டேன் என்பதாக சொல்லுவேன். எதையும் கேட்காதுன்னு சாட்டையும் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம்.
அப்படியும் இருந்தார்கள். சாட்டையும் கேட்கக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு ரசூல்லா சொன்னதில்லை. எதையுமே கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குத்பா, ஜும்மாவில் குத்பா படித்துக் கொண்டிருந்தார்கள், ஓதிக்கொண்டிருந்தார்கள், அல்லது ஒரு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியிலிருந்து வந்தார்கள். உள்ள இடம் இருக்கிறது, போகலாம் என்று நினைத்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மஸ்ஜிதுக்குள்ளே வரவிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்படியே உட்காருங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் போனவர் அங்கேயே உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அந்த அர்த்தம் அல்ல அங்கேயே உட்காருன்னு சொன்னா இவரை உட்கார சொல்லல. பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி இருப்பார்கள், அப்படியே உட்காருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் போனவர் அந்த பக்கம் ஒரு அடி கூட, ஒரு காலடி கூட எடுத்து வைக்கல, அப்படியே உட்கார்ந்துட்டார். அதுதான் கட்டுப்படுதல். தஸ்மஉ வ துதீஉ, நீங்கள் கேளுங்கள், கேட்டபடி கட்டுப்படுங்கள் என்று சொல்வதனுடைய விளக்கம் அதுதான் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை அணுவளவும் பிசகாமல் அப்படியே பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாசகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யூஃபூன பிஅஹதில்லாஹி வலா யன்குதூனல் மீசாக். அந்த உலுல் அல்பாப் என்பவர்கள் யார் என்றால், அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை, வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், வாக்குறுதியை உடைக்க மாட்டார்கள். ரெண்டு விதமான தன்மை. மூன்றாவது, வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல. இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா யாருடன் சேர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று ஏவி இருக்கின்றானோ அவர்களோடு அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். உறவினர்களோடு சேர்ந்திருப்பது. யஸிலூன மா அமரல்லாஹு பிஹினா சிலத்துர் ரஹம், உறவினர்களை சேர்ந்து வாழ்வது. நிறைய சொல்லியிருக்கிறோம், பல ஆயத்துகள் முன்னால் வந்திருக்குது. உறவினர்களை சேர்ந்து வாழ்வதின் காரணமாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன, அவர்களை பிரிந்து வாழ்வதின் காரணமாக, அவர்களை வெட்டி வாழ்வதின் காரணமாக, அவர்களோடு பகைத்து வாழ்வதின் காரணமாக என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதையும், யார் பகைத்து வாழுகின்றார்களோ அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் மட்டுமல்ல, சமுதாயத்திலேயே பல தீமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதை நிறைய சொல்லியிருக்கிறார். இங்கே அல்லாஹ் தஆலா உலுல் அல்பாவுடைய சிஃபத், அவர்களுடைய தன்மைகளை தெரியப்படுத்தும் பொழுது மூன்றாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, சேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிய அவர்களோடு இவர்கள் சேர்ந்தும் வாழுவார்கள். மூணாவது. நாலாவது, வயக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், கெட்ட கணக்கு, அதையும் அவர்கள் பயப்படுவார்கள். கியாமத் நாளில் கேள்வி கணக்கு கேட்கிறது, கேள்வி கணக்கில் கெட்டதை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூன்றாவது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது, நாலாவது தங்களுடைய ரப்பை பயந்து வாழ்வார்கள். இந்த பயப்படுதல் முன்னால சொல்லியிருக்கிறோம். பயம், பயப்படுதல் என்பதற்கு பல வார்த்தைகள் குர்ஆனிலே இருக்கின்றன. ஹவுஃப் என்று சொன்னாலும் பயம்தான், ஹஷ்யத் என்று சொன்னாலும் பயம்தான், ரஹபத் என்று சொன்னாலும் பயம்தான். இன்னொரு வார்த்தை குர்ஆன்ல வஜல் என்று வருகின்றது, அந்த வஜல் என்பதற்கும் பயம் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஹதீஸ்ல வரும், ஹைபத் என்று வரும், அதற்கும் பயம் என்றுதான் அர்த்தம். ஆக வார்த்தைகள் மாறுவதன் காரணமாக அந்த பயம் என்பதனுடைய கருத்தும் வேறுபடும். ஆரம்பமாக அல்லாஹுடைய பயம் ஏற்படுவதற்கு வஜல் என்பதாக சொல்லப்படும். அது குர்ஆனுடைய விளக்கம். அல்லாஹ் தஆலா அதுல ஒரு சூராவினுடைய ஆரம்பத்தில் வருது, அதை சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதுபோன்று ஹவுஃப் என்பது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மூமினான மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹவுஃப் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும் என்பதாக. அதே மாதிரி ஹஷ்யத் இருக்க வேண்டும். ஹஷ்யத் என்று சொன்னால் என்ன? சுருக்கமாக பல விளக்கங்கள். சுருக்கமாக அறிவுடன் கூடிய பயம், இல்முடன் கூடிய பயம், அதற்கு பேர் ஹஷ்யத் என்பதாக சொல்லப்படும். அல் ஹஷ்யத்து ஷர்துல் இல்ம் என்பதாக சொல்லுவார்கள். இல்முக்கு நிபந்தனை ஹஷ்யத் என்பது. பயம்தான். ஹவுஃப் என்பது எவ்வளவு பயம் என்பது, அல்லாஹுடைய பயம் ஒரு மனிதனிடத்தில் உள்ளத்திலே இருக்கின்றதோ அதற்கு ஹவுஃப் என்று வைத்துக் கொண்டால், அதை விட இன்னும் அதிகமாக பல மடங்கு உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருப்பதற்கு பெயர் ஹஷ்யத் என்பதாக சொல்லப்படும். அதைவிட கூடுதலாக இருப்பதற்கு ரஹபத் என்பதாக சொல்லப்படும். அதைவிட கூடுதலான பயம் இருப்பதற்கு ஹைபத் என்பதாக சொல்லப்படும் என்று விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. ஆக ரஹபத் என்பது ஷர்துல் மாரிஃபா, அல்லாஹுடைய ஞானத்தை பெற்றவருக்குரிய நிபந்தனை. அது அல்லாஹுடைய ஞானம் மாரிஃபா என்பது கிடைக்கப் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த பயங்களில் இருந்து முதல் தரம், இரண்டாவது படித்தரம், மூன்றாவது படித்தரம், நாலாவதுல அவர் நுழைய வேண்டும், ஐந்தாவதுக்கு செல்ல வேண்டும், அப்பொழுது மாரிஃபா கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள் ஞானவான்கள். அதில் அல்லாஹ் தஆலா பொதுவாக ஹஷ்யத் என்ற அந்த வார்த்தை, பயம் என்ற அந்த வார்த்தைக்கு, பயம் என்பதற்கு ஹஷ்யத் என்ற வார்த்தையை போடுவது
இல்முக்கு ஷர்த்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தஆலா உலமாக்கள் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் தான் என்பதாக. அங்கு பயப்படுவதெல்லாம் என்று சொல்வதற்கு இன்னமா யஹாஃபுல்லாஹ அப்படின்னு சொல்லல, இன்னமா யஹ்ஷல்லாஹ அல் உலமா என்பதாக சொல்லுகின்றான். அதனால உலமாக்களுக்கு ஹஷ்யத் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். அந்த வார்த்தையை இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வயஹ்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். அதாவது ரப்பை பற்றி விளங்கி, ரப்புடைய தன்மைகளை பற்றி விளங்கி, ரசூலுடைய தன்மைகளை பற்றி விளங்கி ரப்பை பயப்படக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ளுவார்கள். அந்த உலுல் அல்பாப் என்பவர்கள் 3 4 5 1 2 3 4 5வது 6வது வயகாஃபூன சூஅல் ஹிசாப், கேள்வி கணக்கில் தீயதை அவர்கள் பயப்படுவார்கள். இங்கே யகாஃப் ஹவுஃப் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்த யகாஃபூன என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதுக்கு யகாஃபூன் என்று சொல்ல ஹவுஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆக கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது எனக்கு கெட்டது எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது என்று பயப்படுவார்கள். வல்லதீன சபருபுத்தி, அடுத்ததாக அடுத்த சிபத், வல்லதீன சபருபுத்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பொறுமையை மேற்கொள்ளுவார்கள், பொறுமையாக இருப்பார்கள். அந்த பொறுமை எதுக்காக வேண்டி தெரியுமா? தங்களுடைய சுய லாபத்துக்காக வேண்டிய அல்ல. இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய திரு பொருத்தத்தை தேடியதற்காக வேண்டி. இந்த பொறுமையை மேற்கொள்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதின் காரணத்தினால் அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள். பொறுமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். வல்லதீன சபரு அப்படிங்கிற ஆயத்திற்கு நிறைய விளக்கம் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. பொறுமை என்பது 3 வகைகளிலே பொறுமை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும், பொறுமை 10 வகையாக இருக்கின்றது என்பதாக ஒரு சிலருடைய விளக்கமும், பொறுமை 5 வகைகளாக பகுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக இன்னொரு விளக்கமும் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களிலும். வல்லதீன சபருபுத்திகா வஜ்ஹி ரப்பி, அந்த பொறுமை உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டியோ, உலகத்தினுடைய லாபத்திற்காக வேண்டியோ, அல்லது யாரையும் பயந்தோ இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய திரு பொருத்தை தேடியதற்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்கள்ல நான் பொறுமையா இருந்துடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் பொறுமையாக இல்லை அப்படின்னு சொன்னா இவருக்கு அடி விழுகும், இவருக்கு உத விழுகும், இவருக்கு நஷ்டம் ஏற்படும், அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்காது, அவருக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் கிடைக்காது. அதனால பொறுமையா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவரிடத்தில் இருந்து யாரின் மூலமாக இவர் பாதிக்கப்பட்டாரோ அவர் மிகப்பெரிய மனிதராக இருப்பார். அவரிடத்துல போய் மோத முடியாது, அவரிடத்துல போய் எதையும் கேட்க முடியாது. ஆகவே சரி அவர் செஞ்சுட்டு போறார், பொறுமையா இருக்கிற அப்படின்னு சொன்னா அது பொறுமை அல்ல. அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை தேடியதற்காக வேண்டி பொறுமையாக இருப்பார்கள் அவர்கள். அடுத்து அகாமுஸ்ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். தொழுகையை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி தொழுகை நிரந்தரமாக தொழுவார். அகாமுஸ்ஸலா, தொழுகை நிரந்தரமாக அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். சிர்ரம் வஅலானியத்தன், ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள். ரகசியமாகவும் செலவு செய்வார்கள், பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள். அதற்குரிய விளக்கம் சொல்லப்பட்டு, ரகசியமாக பகிரங்கமாங்கிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு, ரகசியமாக அப்படின்னு சொன்னா இரவு நேரத்தில் செலவு செய்வார்கள், யாருக்கும் தெரியாம. பகல் நேரத்தில் செலவு செய்வார்கள், அலானியத்தன், பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியும். அல்லது ரகசியமாக என்று சொன்னால் நஃபிலான உபரியான தான தர்மங்களை ரகசியமாக செய்வார்கள். ஜகாத்து போன்ற கடமையான தர்மங்களை பகிரங்கமாக மக்களுக்கு தெரியக்கூடிய அளவிலே செய்வார்கள். ஏனென்றால் ஜகாத் போன்ற கடமையான காரியங்களை, கடமையான தர்மத்தை ஒரு மனிதர் பகிரங்கமாக செய்யும் பொழுது அடுத்தவருக்கு படிப்பினை ஏற்படும். இவர் ஜகாத்து கொடுக்கின்றார், நாமும் அதே மாதிரி ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் அவர் பகிரங்கமாக கொடுக்கிறார். ஆக கடமையானவற்றை பகிரங்கமாக செய்ய வேண்டும், உபரியான நஃபிலான காரியங்களை ரகசியமாக செய்ய. தொழுகையில் அப்படித்தான். அதனாலதான் பரல்ல மட்டும்தான் பள்ளியாசல்ல தொழுகணும், மஸ்ஜிதுல தொழுகணும். நஃபில் சுன்னத்துக்களை எல்லாம் வீட்டில் தொழுகிறது அஃவல், சிறப்பு. ஆனா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இங்க தொழுகிறோம். ஆனா வீட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களை வீடுகளுக்கும் ஒரு பங்கை கொடுங்கள் தொழுகையிலே. வீட்டுல தொழாம கபரிஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், கபறுகளை போன்று உங்களை வீடுகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரகசியமாக தொழப்பட வேண்டிய, உபரியாக தொழப்பட வேண்டிய அந்த தொழுகைகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே தனித்திருந்து யாருக்கும் தெரியாமல் தொழுவது
இவர் தொழுகையை கண்டிப்பாக கடைபிடிப்பார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கின்றது. ஏதோ பள்ளியாசலுக்கு வர்றாரு, வந்த நேரத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி தொழுதுட்டு போயிட்டார், வீட்டில் எதுவும் போய் செய்கிறதே கிடையாது என்று இருந்தால் அவர் தொழுகையில அவ்வளவு பூடிப்பாக இல்லாதவர், தொழுகையுடைய அந்த தன்மையை விளங்காதவர் என்பதாக பொருளாகும். அதனால பொதுவாகவே பரலான காரியங்களை பகிரங்கமாக செய்ய வேண்டும், நஃபிலான காரியங்களை மறைமுகமாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அந்த கருத்தும் இதற்கு சிர்ரம் வாயலானியத்தன், அவர்களுக்கு நான் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள். இன்னும் 9வது சிஃபத்து அவர்களுக்கு, உலுல் அல்பாப் என்பவர்களுடைய 9வது சிஃபத்து, வயதுரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, நன்மையை கொண்டு தீமையை தடுத்து விடுவார்கள். நன்மையை கொண்டு தீமையை தடுத்து விடுவார்கள். ஒரு தீமை செய்தால் அவரே ஒரு தீமையை செஞ்சிடறாரு, அடுத்து ஒரு நன்மையை செய்து அந்த தீமையை இல்லாமலாக்கி விடுவார். ஒரு நன்மை செய்யும் பொழுது தீமை அழிக்கப்பட்டு, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், அழித்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதுபோன்று ஒரு தீமை செய்துவிட்டால் ஆஹா தீமையை செய்து விட்டோமே என்பதாக சொல்லி கவலைப்பட்டு உடனடியாக ஒரு நன்மையை செய்து அந்த நன்மையை கொண்டு அந்த தீமையை அழித்து விடுவார். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதனை குறிப்பிடுகின்றார்கள். நீ ஒரு தீமையை செய்து விட்டால் உடனடியாக அதை அழிக்கும்படியான ஒரு நன்மையை செய்து கொள்வாயாக, அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை உடனடியாக செய்து கொள்வாயா என்று சொன்னார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது நன்மையாக நல்லதாக இருக்கின்றதோ அதை கொண்டு நீ தடுத்துக் கொள்வாயாக, தீமையை தடுத்துக் கொள்வாயாக என்பதாக குறிப்பிடுகிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப தீமையை நன்மையை கொண்டு இல்லாமலாக்கி விட, தடுத்து விட வேண்டும், தடுத்துக் கொள்வார்கள் அவர்கள். இப்ப தீமையை செய்தால் உடனடியாக கவலை ஏற்பட்டு நன்மை யார் செய்கின்றார்களோ அவர்கள் உலுல் அல்பாப், நல்ல அறிவுடையவர்கள் என்று அர்த்தம். உலாஇக லஹும் உக்பத்தார். அதே மாதிரி என்ன, நன்மையை கொண்டு தீமையை தடுப்பார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு தீமையை செய்து விட்டார், உடனடியாக பயம் வந்து தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்பது நன்மை, இஸ்திக்ஃபார் என்பது நன்மை. ஒரு பாவத்தை செய்த உடனேயே தௌபா செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று ஒரு யாராவது ஒரு மனிதருக்கு ஒரு தீமையை நாடிவிட்டார், அவர் எப்படியாவது அவரை ஆளை கவுத்தரணும் அல்லது ஏதாச்சும் ஒன்று செய்யணும், அந்த ஆளுக்கு அவருக்கு படிப்பின வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் திரும்ப என்ன பார்த்து மனம் மாறி போயிடுது. சரி, அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை, செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீமான மனிதர், அவருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, தீங்குகள் செய்யக்கூடாது நினைக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு நன்மையை செஞ்சு இவர் அவரை பற்றி நினைத்த அந்த நினைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி நன்மை செய்கிறது? அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவரை பார்த்து மன மகிழ்ச்சியோடு சலாம் சொல்ல வேண்டும், மன மகிழ்ச்சியோடு சலாம் சொல்ல வேண்டும். சலாமை கொண்டு அவரிடத்தில் நாம் வைத்திருந்த அந்த தீய எண்ணத்தை களைந்து விட வேண்டும். அவருக்கு துஆ செய்வதன் மூலமாக அந்த தீமையை தடுத்து விட வேண்டும். அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அந்த தீமையை நிறுத்தி கொள்ள வேண்டும், தடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதே மாதிரி ஒரு அறியாத மனிதன், அதாவது அறிவில்லாத ஒரு மனிதன் நம் மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லுகின்றான், நம்மை திட்டுகின்றான், அடிக்கின்றான், திட்டுகின்றான், ஏதாவது அவதூறான வார்த்தைகளை சொல்லுகின்றான். இப்பொழுது ஜாஹில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறியாத மனிதன் செய்த அந்த தீமையை இவருக்கு இருக்கக்கூடிய இல்மை கொண்டும் ஹில்மை கொண்டும் அறிவை கொண்டும் சாந்தத்தை கொண்டும் அதை தடுத்து விட வேண்டும். இவர் அறிவாளியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அறிவில்லாதவன் செய்ததற்காக வேண்டி பிரதிபலன் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தால் அவரை போன்றே இவரும் ஆகி விடுவார். அப்படி செய்யக்கூடாது. உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவது என்பது அறிவை கொண்டும் சாந்தத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் அதை தடுத்து நிறுத்திவிடும். அவர் செய்ததற்கு எந்த விதமான பிரதிபலனும் செய்யக்கூடாது, பிரதியை கையாளக்கூடாது. இது இவர் செய்யக்கூடிய தடுப்பு நிலை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அவன் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றான். உடனடியாக அவனுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஹிதாயத் ஏற்பட்டு அவன் ஈமானுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், இப்ப இந்த ஈமான் கொள்ளுவதன் மூலமாக ஷிர்க்கை தடுத்து நிறுத்தி விடுகின்றான். இதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத் என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான். இந்த இடத்துல அறிவுள்ளவர்களை பற்றி விளக்கும் பொழுது வயதுரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ,
நல்லதை கொண்டு தீயதை தடுப்பார்கள் அவர்கள். உலாயிக, இந்த 9 விதமான சிபத்து உள்ள அறிவாளிகள் இவர்கள், லஹும் உக்பத்தார், இவர்களுக்கு நல்ல முடிவு உண்டு. தார் என்று சொன்னால் வீடுன்னு அர்த்தம், இந்த இடத்துல ஆகிரத்தின் அர்த்தம். உக்பத்தார் அப்படின்னு சொன்னா ஆகிபத்துல் ஆஹிரா, மறுமையின் முடிவு, நல்ல மறுமையில் நல்ல முடிவு இவர்களுக்கு உண்டு. நல்ல முடிவு என்ன? அதான் ஜன்னத்து, சொர்க்கம். நல்ல முடிவு சொர்க்கம். உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் உண்டு என்று கருத்தது. ஆக ஒரு மூமினான மனிதன் பரிபூர்ணமான ஈமான் உடையவராக இருப்பது, ஒரு முஸ்லிம் பரிபூர்ணமான இஸ்லாம் உடையவராக இருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ரொம்ப லேசா பேர் வச்சுக்கிட்டா அவர் முஸ்லீமாக ஆயிடலாம், ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டால், மற்ற சிலை தெய்வங்களை வணங்காமல் அல்லாஹை மட்டும் வணங்கி கொண்டிருந்தால் மூமினாக முழுமையாக ஆகிவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல 9 சிபத்துகளை சொல்லுகின்றான். இந்த 9 விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் உலுல் அல்பாப், நல்ல அறிவுடையவர்கள், தீர்க்கமான அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவர்களுக்குத்தான் மறுமையிலே சிறப்பான வாழ்க்கை உண்டு என்பதை இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். விளக்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்துருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على